வணக்கம். நாம எத்தனையோ நல்ல பழக்கங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன். அதில் முக்கியமான 2 குணங்களை நம்ம வச்சுக்கணும் லைஃப்பில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 செய்த நன்றி மறக்கக்கூடாது. யாரான நமக்கு சின்ன உதவியோ இல்லை பெரிய உதவியோ செஞ்சாங்கன்னா அந்த நன்றியை எப்போவுமே மறக்கக்கூடாது. அந்த நன்றி உணர்ச்சி இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்பாங்க. ரைட்டா? அதே மாதிரி இன்னொன்று செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க தெரிஞ்சுக்கணும். நாம் சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட நாம் ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செஞ்சோம்னா அதை நம்ம ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்குற நல்ல பண்பு வேணும். ஸோ செய் நன்றி கொல்லாமல் இருக்கிறதும் தவறுக்கு மன்னிப்பு கேட்குற பண்பு, இது 2 இருக்கிறவங்க என்னைக்குமே எல்லாராலையும் போற்றப்படுவாங்க, எல்லாருக்கும் அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஒரு பண்பை பிகினிங்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? வணக்கம். நாம் எத்தனையோ நல்ல பழக்கங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன். அதில் முக்கியமான 2 குணங்களை நம்ம வச்சுக்கணும் லைஃப்பில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 செய்த நன்றி மறக்கக்கூடாது. யாரான நமக்கு சின்ன உதவியோ இல்லை பெரிய உதவியோ செஞ்சாங்கன்னா அந்த நன்றியை எப்போவுமே மறக்கக்கூடாது. அந்த நன்றி உணர்ச்சி இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்பாங்க. ரைட்டா? அதே மாதிரி இன்னொன்று செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க தெரிஞ்சுக்கணும். நாம் சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட நாம் ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செஞ்சோம்னா அதை நம்ம ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்குற நல்ல பண்பு வேணும். ஸோ செய் நன்றி கொல்லாமல் இருக்கிறதும் தவறுக்கு மன்னிப்பு கேட்குற பண்பு, இது 2 இருக்கிறவங்க என்னைக்குமே எல்லாராலையும் போற்றப்படுவாங்க, எல்லாருக்கும் அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஒரு பண்பை பிகினிங்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஓகேவா?